இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டபிள்யூடபிள்யூஇக்கு மீண்டும் டீன் அம்பர்ஸ் ரிட்டர்ன் வரப்போறாருன்ற விஷயம் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றின்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு முடியும் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க் இவங்க ரெண்டு பேருக்கும் ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட மெயின் ஈவெண்ட்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து செத் ரோலின்ஸை வந்து சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ண விஷயத்துல கமெண்டேட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டு மெம்பரான டீன் ஆம்பர்ஸை பற்றி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பேசியிருப்பார். டீன் ஆம்பர்ஸை பற்றி பேசினதுனால இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே டீன் ஆம்பர்ஸ் ரிட்டர்ன் வர போறாரு அப்படின்ற விஷயம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க இந்த விஷயம் ஏன் ட்ரெண்டிங் அடிச்சிருக்கேன்னா, டீன் ஆம்பர்ஸ் வர போறாரு மைக்கேல் கோல் கமெண்ட்ரியில வந்து சொன்னது. ஏன்னா டீன் ஆம்பர்ஸை பத்தி WWE எல்லா இடத்துலயும் ஹைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஷீல்ட காமிக்கக்குள்ளே டீன் ஆம்பர்ஸை வந்து கட் பண்ணி தான் காமிச்சாங்க. அந்த விஷயத்துல இப்போ வந்து டீன் ஆம்பர்ஸ் வர போறாருன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் மைக்கேல் கோல் சொன்ன விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் இந்த மேட்ச்ல ஃபினிஷிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கணும். ஃபினிஷிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் வந்து செத் ரோலின்ஸ்க்கு 2 ஜிடிஎஸ் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜிடிஎஸ் போட்டோன்னே செத் ரோலின்ஸ் தடுமாறிக்கிட்டு ரோப்ல உளுந்து சிஎம் பங்க் கீழே முட்டி போட்டோன்னே சிஎம் பங்க் மேல தோல்ல வந்து படுத்து கிடப்பாரு. அந்த படுத்து கிடந்த செத் ரோலின்ஸை சிஎம் பங்க் தூக்கி ஜிடிஎஸ் 2வது முறை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாரு. இதே போல தான் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்றதையும் நான் அந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். இதே போல தான் 2022 சிஎம் பங்க் ஏடபிள்யூல ஒர்க் பண்ணும்போது சிஎம் பங்குக்கும் ஜான் மோக்ஸ்லி அதாவது டீன் ஆம்பர்ஸ் என்கின்ற ஜான் மோக்ஸ்லிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு ஏடபிள்யூல. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்து சிஎம் பங்க் வின் பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க் டீன் ஆம்பர்ஸ்க்கும் நடந்த மேட்ச் வேற லெவலா இருந்துச்சு. 2022 நடந்த மேட்ச்ல சிஎம் பங்க் டீன் ஆம்பர்ஸ்க்காக 2 ஃபினிஷரை போட்டு அந்த மேட்சை வின் பண்ணுவாரு. அந்த மேட்சை 2 ஃபினிஷர் போட்டு வின் பண்ணுவார் சிஎம் பங்க். அதாவது இப்போ எப்படி இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட மெயின் ஈவெண்ட்ல செத் ரோலின்ஸ்க்கு எப்படி போட்டாரோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சிஎம் பங்க் ஜான் மோக்ஸ்லிக்கு 2 ஃபினிஷர் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் போட்டோன்னே ஜான் மோக்ஸ்லி ரோப்ல தடுமாறிக்கிட்டு சிஎம் பங்க் கீழே முட்டி போட்டோன்னே சிஎம் பங்க் முதுகுல வந்து உழுவாரு. ஜிடிஎஸ் 2வது மூவ் போட்டு அந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணுவாரு. அதோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியும். அதே தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜான் மோக்ஸ்லியை ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் போடுறாரா, போட்டோன்னே முட்டி போடுறாரு சிஎம் பங்க். 2வது ஃபினிஷருக்காக ஜான் மோக்ஸ்லி சிஎம் பங்க் மேலே வந்து விழுறாரு. அதை பயன்படுத்தி ஜான் மோக்ஸ்லிக்கு சிஎம் பங்க் 2வது ஃபினிஷரை போட்டு அந்த மேட்சை வின் பண்ணிடுறாரு. அதே போல தான் இப்பயும் நடந்துச்சு. அதனால மைக்கேல் கோல் வந்து ஜான் மோக்ஸ்லின்னு சொல்லாம டீன் ஆம்பர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஏன்னா டீன் ஆம்பர்ஸ் தான் WWE ஒர்க் பண்ணார், ஜான் மோக்ஸ்லின்ற கேரக்டர்ல ஒர்க் பண்ணல. அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் ஹெல்ப் பண்ண டீன் ஆம்பர்ஸ் வர போகிறாரு. டீன் ஆம்பர்ஸ் இப்போ ராயல் ரம்பில் ரிட்டர்ன் ஆகிடுவார். ஷீல்டு ரீயூனியன் ஆக போகுது. ரோமன் ரிங்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாரு. ரோமன் ரிங்ஸோட சேர போகிறாரு. இப்படின்ற மாதிரிலாம் பலவிதமான ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம என்னன்றதை ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது. ஜான் மோக்ஸ்லி ஏஇடபிள்யூல வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ரூமர் என்ன வந்துருக்குன்னா, ஜான் மோக்ஸ்லி அடுத்த வாரம் ஏஇடபிள்யூ சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போறாரு, வேர்ல்டு சாம்பியனை. அந்த சாம்பியனை யார் கூட டிஃபெண்ட் பண்ண போறாருன்னு பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்லரோட டிஃபெண்ட் பண்ண போறாரு. அந்த மேட்ச்சில் பவர் ஹவுஸ் ஆப்ஸ்ல டிஃபெண்ட் பண்ண போகிற ஜான் மோக்ஸ்லி அந்த மேட்சை தோத்துட்டு அதுக்கப்புறம் WWE வருவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் மோக்ஸ்லியோட WWEக்கு வரப்போகிறதே கிடையாது. அது பெரிய பெரிய சேனல் முதற்கொண்டு பெரிய பெரிய வெப்சைட்லாம் ரூமர்ஸை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் மோக்ஸ்லி ஏஇடபிள்யூல ஒரு டீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டீமோட லீடரே ஜான் மோக்ஸ்லி. அது மட்டும் இல்லாமல் ஏஇடபிள்யூல ஜான் மோக்ஸ்லி 2022 ஒரு 5 வருஷம் மல்டி இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதோட கான்ட்ராக்டோட எண்டு 2027 தான். அது வரைக்கும் ஏஇடபிள்யூல இருந்து அவர் வரப்போறது கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. அது தெரியாம நிறைய பேர் ஏஇடபிள்யூல இருந்து ஜான் மோக்ஸ்லி டீன் ஆம்பர்ஸ் WWEக்கு வரப்போறான்ற ரூமரை கிளப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு வரப்போறது இல்லை. அதுதான் உண்மை. இதை தெரிஞ்சுக்கிங்க. இதை பத்தி உங்கள்கிட்ட யாராவது ரூமர் கிளப்பினவங்கள்ட்ட ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.